2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை மே 4 நடந்து முடியும் போது அந்த வாக்கு எண்ணிக்கையோட முடிவுல திரு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் பெருவாரினர்களை வெற்றி பெற்று ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதன் பிறகு இது தமிழ்நாடு இல்ல, தளபதி நாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களா காமராஜர்ல இருந்து அண்ணா வரைக்கும், கருணாநிதியில இருந்து எம்ஜிஆர் வரைக்கும், ஜெயலலிதால இருந்து பன்னீர்செல்வம் வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியில இருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும்னு சொல்லி பல பேர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்திருக்காங்க. ஆனா இதுல யாருமே தன்னோட முதல் சட்டமன்ற தேர்தலையே முதலமைச்சர் ஆனதில்லை. அதிமுக போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலையே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே திரு எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இப்படி இருக்கிறதுனால அரசியலுக்கு வந்த முதல் எலெக்ஷன்லயே போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட திரு விஜய் அவர்கள் ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு தளபதி நாடா மாறினது மட்டும் இல்லாம அவர் அப்ப சொல்லலாம் என்னன்னு, கரியரோட பீக்கை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தனா தமிழ்நாட்டோட பீக்காவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லலாம். அதன் பிறகு அவர் எல்லாம் சொல்லலாம், தமிழ்நாட்டுல 2 பேர்களா போட்டி இல்லைங்க, தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் தான், அது தளபதியான விஜய் மட்டும்தான் சொல்லி திரு விஜய் அவர்கள் அவரை பத்தி அவரே பெருமையா பேசிக்கலாம். திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வந்துட்டாருன்னா தமிழ்நாடு தளபதி நாடாகிறது மட்டும் இல்லாம சிவாஜியால பண்ண முடியல, ரஜினிகாந்த் வரன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரு, கமல்ஹாசன் வந்தாரு வந்து காணாம போயிட்டாரு, திமுகவுல போய் கரைஞ்சு போயிட்டாரு, டி ராஜேந்தர் வந்தாரு, கார்த்திக் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, ராமராஜன் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, சிரஞ்சீவி வந்தாரு, கருணாஸ் வந்தாரு, கங்கனா ரணாவத் வந்தாங்கன்னு சொல்லி சினிமாவில இருந்து பல பேர் அரசியலுக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்தவங்கள எம்ஜிஆர் என்டிஆர்னு சொல்லி ஒரு சிலர் முதலமைச்சரா கூட ஆகியிருக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கும் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வரத்துக்குமான வித்தியாசம்ன்றது மலைக்கும் மடுவுமான வித்தியாசம். இதுல மலை யாரு? நம்ம திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை சுத்தமாகவே போடலன்றது என்னோட கடுமையான விமர்சனம். அதை நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படி எந்த ஒரு உழைப்புமே போடாம பெரிய அளவுல பிரச்சாரமும் பண்ணாம எல்லா மாவட்டத்துக்கும் போல, எண்ணற்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு போல, அறிவிச்ச கூட்டங்கள் பலதை ரத்து பண்ணிட்டாரு. இங்க டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்ற ஒரே அதர பழத்தான விஷயத்த திரும்ப 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 சொல்லி குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாரு. காக்கி பேண்ட் போடுங்க, வெள்ளை சட்டை போடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரான்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரோ சொல்லலையோ அவருக்கு ஓட்டு போட வந்த பல பேர் அந்த காஸ்டியூம்ல வந்தாங்க, அந்த வீடியோவா போட்டாங்கன்னு சொல்லி அவர் நோக்கி பல விமர்சனங்கள் இருக்கும் போது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவரு ஒரு கல்ட்டு ஃபிகரா ஏற்கனவே சினிமால இருக்காரு. ஆனா அவர் ஒருவேளை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வர பட்சத்துல அவர் சினிமாவில மட்டும் கல்ட்டு ஃபிகர் இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல்ல ஏன் உலகத்திலேயே தி பெஸ்ட் ஃபிகர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் சொன்ன காலம் போய் தமிழ்நாடு மக்கள் நாம எல்லாருமே அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வரலாமான்றது ஒரு வாய்ப்பு மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவரோட கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல அவங்க கட்சியை கலாய்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவோட உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாம் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் நோக்கி நம்ம எண்ணற்ற விமர்சனங்களையும் ஃபன்னான பாயிண்டையும் சொன்னாலுமே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வந்துட்டாருன்னா அது தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த வரலாறா மாறுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இதுல பின்குறிப்பு என்னன்னா, ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தல் முடிவுகிறப்ப தனி பெருமையான முதலமைச்சர் ஆகி 5 வருஷத்தை ஆட்சி பண்ணாருன்னா 2031 மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது திரு விஜய் அவர்கள் 1996 அதிமுக ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பா படுதோல்வி அடைவாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் கிட்ட என்ன இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, ஹோம் ஒர்க்கும் இல்லை. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது அவருக்கு முன்னால் இருக்க 2வது வாய்ப்பு கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, அந்த ஆட்சியில முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். திரு விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் போது அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது என்ன அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். ஏன் இந்த சினாரியோவுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவுன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் யாரு? அவரு பக்கா மாசு. அவர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரவர் கிடையாது, தனியா தில்லா கெத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரவரு. அதனால அவரு எப்பவுமே என்ன யோசிப்பாரு, தனியா ஆட்சி அமைக்கணும், நம்ம தான் தன்னிகரற்ற தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறவரு. அப்படி இருக்கும்போது அவரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாதான் அது மாசு.
அதுவே அவரு கூட்டணியோட தயவுல ஆட்சி அமைச்சா அதுல என்னங்க மாசு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே நானும் அந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கதான் செய்யறேன். பட் பண்ணான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒருவேளை திரு விஜய் அவர்கள் கூட்டணியோட தயவுல ஆட்சி அமைச்சாருன்னா அந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குமான்னு கேட்டா அது பெரிய அளவுல பெருமையா தான் இருக்காது. ஆனா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமாவில இருந்து வந்து முதலமைச்சர் ஆனவங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் என்டிஆர்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆனாலும் சரி, கூட்டணியோட தயவுனால முதலமைச்சர் ஆனாலும் சரி, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாலே அவரோட லெகசி ஃபுல்ஃபில் ஆயிடும். அவர் 2031 படுதோல்வி அடைவாரா அடைய மாட்டாரா, 2029 ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஒரே ஒரு நாள் உக்காந்தா கூட போதும், அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஆந்திரா என்டிஆர்னு சொல்லி முதலமைச்சர் ஆனவங்களை மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் அதோட போட்டியாளர்களா இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், சூர்யா, விக்ரம்னு சொல்லி இவங்க எல்லாரோட லெகசியை அடிச்சு நொறுக்கி தமிழ் சினிமாவோட டாப் ஃபிகர், தமிழ்நாட்டு அரசியலோட தி பெஸ்ட் ஃபிகரா திரு விஜய் அவர்கள் உயர்ந்துவாரத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து திரு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்க மூணாவது ஆப்ஷன் எதிர்கட்சி தலைவராகிறது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்ற மாதிரி தமிழ்நாட்டோட தலை சிறந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டா வேற யாரு, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவோம். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது எதிர்கட்சி தலைவரா வந்தாருன்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட தலை சிறந்த எதிர்கட்சி தலைவரா திகழ்வாரான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே திகழ மாட்டாரு. ஏன்னா முதலமைச்சர் பதவின்றது என்னதான் உயர்ந்த பதவியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பதவினா அது எதிர்கட்சி தலைவர் பதவி தான். இடிப்பாறை இல்லாத ஏமனா மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடுன்ற மாதிரி ஒரு நாட்டோட இல்ல ஒரு மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவர் சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் அந்த நாட்டோட முதலமைச்சர் தவறான திட்டங்களை தவறான முடிவுகளை எடுக்காம மக்களுக்கு சரியான நடவடிக்கைகளையும் சரியான திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட கடந்த 2 வருஷம் அரசியல் செயல்பாட மையமா வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா செயல்படுறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது. திரு விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சரா கூட சிறப்பா செயல்பட்டுடலாம். ஏன்னா முதலமைச்சர் பதவின்றது அவருக்கு கீழே எண்ணற்ற உதவியாளர்கள், எண்ணற்ற அரசு அதிகாரிகள், எண்ணற்ற துறை செயலாளர்கள் சொல்லி பல பேர் இருக்க போறாங்க, அமைச்சர்கள் இருக்க போறாங்க. அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவுறதுக்கும் அவருக்கு ஐடியாஸை கொடுக்கறதுக்கும் அவருக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது அவருக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குறதுக்கும் எண்ணற்ற நபர்கள் இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் பதவின்றது களத்துல இறங்கி போராட வேண்டிய ஒரு பதவி. ஆனா திரு விஜய் அவர்கள் கடந்த 2 வருஷத்துல எத்தனை முறை களத்துக்கு வந்தாருன்னு கேட்டா, எங்க களத்துல வந்து தோக்குறதுக்கு எங்க தளபதி படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருங்க, பனையூர்ல இருந்தே ஜெயிப்பாருங்க அப்படின்னு சொல்லி 10ஆம் மாச கட்சியை சேர்ந்தவங்க பல பாயிண்ட்ல சொல்லலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் படுத்துக்கிட்டே கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா களத்துக்கு வந்தே ஆகணும். திரு விஜய் அவர்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவர் களத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவரா செயல்படுறதுக்கான வாய்ப்பு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கண்டிப்பாவே இல்லை. ஏங்க எங்க தளபதி தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க, கூட்டணியோட தயவுனால முதலமைச்சர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க. ஆனா இந்த நடுவுல துணை முதலமைச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க, அந்த ஆப்ஷன் பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு கூட சொல்ல யோசிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடா போனமா தான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒருவேளை திரு விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கான ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அந்த ஆப்ஷனை கண்டிப்பாவே தட்டி கழிச்சிடணும். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஏற்கனவே அடுத்த 2029 2030 எலெக்ஷன் வரைக்கும் களத்துல இருப்பாரான்னு சொல்லி தெரியாம இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அவ்வளவுதான், அவரோட கதை க்ளோஸ் தான். பட் ஒருவேளை திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் துணை முதலமைச்சரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியோட துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட துணை முதலமைச்சரா இருக்காரு. இதுல 2 பேருக்கு துணை முதலமைச்சர் பதவின்றது பக்காவா பொருந்திருந்தது. ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்றது பெயரளவான பதவியா மட்டும்தான் இருந்தது. இப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலுமே கூட
என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எய்தர் முதலமைச்சரா இருக்கணும் இல்ல அரசியலை விட்டு வெளியே போயிடணும். இன் பிட்வீன் எது வந்தாலுமே அது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே சூட் ஆகாத ஒரு பதவியா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவில ஹீரோ வரத்துக்கு பல பேர் பலவிதமான வழிகளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனா, குணச்சித்திர நடிகரா, அதன் பிறகு சின்ன ஹீரோவா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு உழைச்சு ஹீரோ வந்தாரு. சத்யராஜ் ஒரு மாதிரி வந்தாரு, சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி வந்தாரு, விஜய் சேதுபதி ஒரு மாதிரி வந்தாரு, சூர்யா ஒரு வகை, கார்த்தி ஒரு வகை, அஜித் ஒரு வகை, தனுஷ் ஒரு வகை, ஜெயம் ரவி ஒரு வகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில வந்திருக்காங்க. பின்புலம் இல்லாத நடிகர்கள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி 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 மேல வருவாங்க. அதுவே வாரிசு நடிகர்கள் எடுத்த உடனே ஹீரோ ஆயிட்டு இருப்பாங்க. திரு விஜய் அவர்களும் ஒரு வாரிசு நடிகர் தான், ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஆனவர் தான். அதனாலதான் அவர் என்ன யோசிக்கிறாரு, ஸ்ட்ரைட்டா என்ன சினிமா விட்டோமா ஸ்ட்ரைட்டா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பான் வித் சில்வர் ஸ்பூனா பிறந்ததுனால திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி சூட் ஆனாலும் சூட் ஆகலாம். மற்றபடி இந்த துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் மாதிரியான பெயரளவு பதவிகள், உழைக்கிற பதவிகள் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே சூட் ஆகாது. இதுல திரு விஜய் அவர்கள் யாரோட துணை முதலமைச்சரா போகிறாரு? அதிமுகவோட துணை முதலமைச்சரா? ஏங்க அதிமுக தான் ஊழல் சக்தியாச்சு. ஏங்க திமுகவோட போறாரா? ஏங்க திமுக தான் தீய சக்தியாச்சு. அவர் எப்படி அந்த ரெண்டு கட்சியோட போக முடியும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷனா மட்டும்தான் இருக்க முடியும்.